மக்கள் எல்லாருக்கும் ஒரு ரொம்ப 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 பெரிய வணக்கங்க. அதாவது இன்னைக்கு தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு விஜய் அவர்கள் சிங்கப்பெண் அதிரடிப்படைய இன்னைக்கு துவங்கி வச்சிருக்காரு. அந்த சிங்கப்பெண் அதிரடிப்படையில யார் யாரெல்லாம் சேர்ந்திருக்காங்க? அது எந்த வகையான ஒரு செயல்பாடாக இருக்கும்? பெண்களுக்கு உண்மையிலேயே பாதுகாப்பு தரக்கூடிய ஒரு அமைப்பாக செயல்படுமா? அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்க போறோம். எல்லாரும் வாங்க இந்த வீடியோக்குள்ளார போலாம். அதாவது தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஜெயிச்ச உடனே, உடனே கையெழுத்திட்டது சிங்கப்பெண் அதிரடிப்படை திட்டத்துல ஒரு திட்டம் தான். இந்த சிங்கப்பெண் அதிரடிப்படை திட்டம். இன்னைக்கு தமிழக முதலமைச்சர் அவர்கள் தொடங்கி வச்சிருக்காருன்னே சொல்லலாம். கிட்டத்தட்ட 350 கோடி நிதி இந்த சிங்கப்பெண் அதிரடிப்படைக்கு ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 2500 வேக்கன்சிஸ் இதுல இருக்கு. இதுல வேலை செய்யக்கூடிய பெண்கள் அனைவரும் சிறப்பு ஆடை, அதாவது சிங்கப்பெண் அதிரடிப்படை திட்டத்திற்கென ஒதுக்கப்பட்ட பிரத்யேகமான ஆடையில அவர்கள் பணியாட்கள் செய்யப்படுவார்கள். இந்த சிங்கப்பெண் அதிரடிப்படை திட்டத்தோட முக்கிய சாராம்சங்கள் என்ன? அதாவது பெண்களுக்கு எஸ்பெஷலி ரொம்ப பாதுகாப்பு கொடுக்கறது தான் இந்த திட்டத்தினுடைய வேலையே. அதாவது இதுல என்னென்னலாம் செய்வாங்கன்னா, அதாவது ஸ்பீட் ஆஃப் ஆக்ஷன்ஸ், அதாவது எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும். அதாவது கடத்தல் விஷயமா இருக்கட்டும், பஸ்ஸில தொந்தரவு பண்றவங்களா இருக்கட்டும் சரி, கிரவுடுல பெண்களுக்கு தொந்தரவு செய்யணும், இந்த மாதிரி பல்வேறு கட்டங்கள்ல பெண்களை எந்த வகையெல்லாம் அச்சுறுத்தல் செய்றாங்களோ, அவங்களுக்கு நேரடியாக சிங்கப்பெண் அதிரடிப்படையின் மூலமாக தண்டிக்கப்படுவார்கள் அப்படின்ட்டு தமிழக முதலமைச்சர் அவர்கள் பகிரங்கமாக தெரிவிச்சிருக்காரு. அதாவது நீங்க பெண்கள தொட நினைச்சீங்கன்னா கெட்டுங்க அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் வெளியிட்டிருக்காரு. அதாவது தண்டனையிலேயே மிக அதிகப்படியான தண்டனை குற்றவாளிகளுக்கு வழங்கப்படும். எந்த வகையிலையும் நிரபராதிகள் தண்டிக்கப்படக்கூடாது. அதாவது இந்த ஸ்பீட், அதாவது நாங்க வெகு விரைவாக இந்த ஆக்ஷன் எடுப்போம் யாரு குற்றவாளிகளோ. ஆனா இதுல நிரபராதிகள் தண்டிக்கப்படக்கூடாத அளவுக்கு வேகமாக எங்களுடைய அரசு செயல்படும் அப்படின்னு முதலமைச்சர் விஜய் அவர்கள் பகிரங்கமாக தெரிவிச்சிருக்காரு. இது ஒரு நல்ல ஒரு திட்டம். எல்லாருக்குமே தெரியும். சிங்கப்பெண் அதிரடிப்படை திட்டம் பெண்களுக்காக உருவாக்கப்பட்டு இது இன்னைக்கு வரைக்கும் பெயரளவுல சொல்லிக்கப்பட்டிருந்திருந்தது. இன்னைக்கு செயல் அளவுல செஞ்சிருக்காங்க. இந்த சிங்கப்பெண் அதிரடிப்படை எந்த வகையில செயல்படுறாங்க? இவங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும்? பெண்களுக்கு உண்டான பாலியல் வன்கொடுமை உண்டான விஷயங்கள்ல எந்த வகையில இவங்க உதவி செய்வாங்க? அப்படின்றது நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஏன்னா, ஆட்சி பொறுப்பேற்ற கிட்டத்தட்ட 30 நாளுக்குள்ளேயே பல்வேறுபட்ட பெண்களுக்கு உண்டான அநீதிகள், பாலியல் வன்கொடுமைகள், கொலைகள் ஏற்கனவே நெறைய நடந்திருக்கு. இருந்தபோதிலும் இந்த சிங்கப்பெண் அதிரடிப்படை ஒரு ஆட்சி அரசாங்கம் பொறுப்பேற்ற உடனே செயல்படுத்துறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். அத தமிழக முதலமைச்சர் விஜய் தன் கட்டுப்பாட்டுக்குள்ளாரையே வச்சு இந்த ஒரு படைய உருவாக்கியிருக்காரு. ரொம்ப ஒரு நல்ல விஷயம். ஏன்னா பல்வேறுபட்ட அவருக்கு வேலை இருக்கும். அந்த வேலையிலயும் இவர் பெண்களுக்காக நான் முழுமையான ஒரு ஆட்சிய கொடுப்பேன், ஒரு பாதுகாப்பு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரடியாகவே களத்துல இறங்கி வேலை செஞ்சிருக்காரு. கிட்டத்தட்ட இந்த சிங்கப்பெண் அதிரடிப்படை கிட்டத்தட்ட 2500 பெண்கள் பணியமர்த்தப்பட இருக்கிறாங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே வாழ்த்துக்கள்னு நான் சொல்றேன். நான் என்ன ஒரு எதிர்பார்த்தேன்னா, இந்த சிங்கப்பெண் அதிரடிப்படையில இந்த 2500 பெண்களும் புது பெண்களாக, அதாவது புதுவாக பணியிடங்கள் நிரப்பப்படும். அதாவது புது பெண்கள பணியமர்த்துவாங்க அப்படின்னு நான் நினைச்சேன். ஆனா அப்படி எதுவுமே தெரிய வரல. ஏற்கனவே இருந்த பெண்களுக்கு புதிய சீருடைகள் வழங்கப்பட்டு அவங்க தான் இந்த வேலைய செய்வாங்க அப்படின்ற மாதிரி என்னுடைய கணிப்புக்கு மேல் வட்டாரங்கள் சொன்னது இதுதான். இப்படி ஒரு இருந்த போதிலும் பெண்களுக்கு உண்டான முழு பாதுகாப்பையும் இந்த அரசாங்கம் செஞ்சு தரணும். ஏன்னா, இதுக்கு முன்னாடி செஞ்ச அரசாங்கம் இருக்கிறது பாலியல் வன்கொடுமைகள் எல்லா பெண்களுக்கு உண்டான வன்கொடுமைகள்லாம் நடந்தது. ஆனா, அதனுடைய ரேஷியோ கம்பேர் பண்ணும்போது இந்த 30 நாள்ல ரொம்ப அதிகமாவே நடந்திருக்கு அப்படின்ற மாரி நெறைய விஷயங்கள் நான் கேள்விப்படுறது. நான் இதுல விஜய் அவர்கள முதலமைச்சர் அவர்கள அப்போசிட் பண்ணணும்னு சொல்லல. நீங்க இந்த மாரி பெண்களுக்கு உண்டான இதுல நீங்க எஸ்பெஷலி ரொம்ப கேர் எடுத்து பண்ணணும். ஏன்னா, ஒரு கண்ட்ரி, அதாவது ஒரு தமிழ்நாட்டோட ஜிடிபியா இருக்கட்டும், வளர்ச்சியா இருக்கட்டும், எக்கனாமிக்கலா இருக்கட்டும், நெறைய விஷயங்கள நீங்க பார்ப்பீங்க. அதுக்கு உண்டான விஷயங்கள விட நீங்க இந்த பெண்கள் பாதுகாப்புல முழுமையாக பாதுகாப்பு செலுத்தணும் அப்படின்றது சொல்லிட்டு நான் இந்த வீடியோல நிவாக்குறேன். தேங்க் யூ.